பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு உடைய பிரசங்கத்துடைய முதல் பகுதி என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், மதம் மாறுங்கள் அப்படின்னு இயேசு சொல்ல, மனம் திரும்புங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டாவே போதும், மதம் மாற்ற வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, மற்றவங்க எங்களை எள்ளி நகையாடுறாங்க. இருந்தாலும் நாங்கள் அதற்காக மனம் வருந்தவில்லை. நாங்கள் ஒவ்வொருவரையும் மனம் மாற்றத்திற்கு நேராக நடத்துகிறோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஆண்டவர் பாருங்க, அது முதல் மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மக்கள் ஒரு பாவப்பிடியில் இருந்தாங்க, துன்மார்க்க ஜீவியத்தில் இருந்தாங்க, ஒரு கடவுள் பயம் இல்லாமல் இருந்தாங்க, இஷ்டம் போல் வாழ்ந்தாங்க, குடித்தாங்க, வெறிச்சாங்க, விபச்சாரம் பண்ணாங்க. இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையினால் அவங்க லைஃப் கெட்டு போகிறதாக இருக்கிறது இல்லைங்களா? இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா? குடிச்சிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவங்களுடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டாலோ அல்லது சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டாலோ அல்லது குடும்பத்தில் பிரச்சனை பிரிவுகள் வந்ததுக்கப்புறமோ அல்லது ஒரு இழப்பை சந்ததுக்கப்புறமோ அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு உச்சத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீ மனம் திரும்பி என்னிடத்துல வான்னு சொல்லி இயேசுவை கூப்பிடுறாரு. அப்படி மனம் திரும்பும் பொழுது அவருடைய போதனைகள் எல்லாமே மனம் திரும்புவதற்கு ஏற்ற போதனைகள் தான். அதை தான் நாங்களும் பிரசங்கிக்கிறோம். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஒருவேளை பாவ அடிமைத்தனத்தில் இருக்கலாம், இல்லை பொல்லாத காரியங்கள்னால உங்கள் வாழ்க்கை சீரழித்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு உங்கள் வாழ்க்கையை புதிதாக மாற்றுவார். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட்.